ஹாய் வீவர்ஸ், இது உங்கள் ஜான்சி சமையல். இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ நம்ம செய்யலாம். பாத்திரம் சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, அன்னாச்சி முக்கு எல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் வெங்காயம் வந்து கூடுதலாக சேர்த்துருக்கேன். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா கோல்டன் கலரில் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும். இது நல்லா கோல்டன் கலரில் வந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நூறு இஞ்சி 50 வந்து பூண்டு வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதை சேர்த்துட்டேன். இப்போ வந்து இது கூட வந்து மிளகாய் பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறோம், அதனால் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளியும் ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். தக்காளிக்கும் சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பத்தலைன்னா பார்த்து போட்டுக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நான் ஒரு கட்டில் 1/2 கட் புதினா 1/2 கட் கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் வந்து தம் போடும்போது கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கி வரட்டும். இது கூட வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸ் எடுத்துருக்கேன். இது வந்து பச்சை பட்டாணி, டபுள் பீன்ஸு, மூக்கல்ல கலந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் ஒரு கைப்பிடி எடுத்துருக்கேன். முதல்ல வந்து கேரட் பீன்ஸை வந்து சேர்த்துடலாம். பட்டாணி வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 வேக்காடு வேக வச்சு எடுத்துருக்கேன். நான் இதை மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வதங்கி வந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இதை பச்சாவே நான் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், ஓரளவுக்கு 1/2 வேக்காடு வந்துருச்சு வந்து கேரட் பீன்ஸும். இப்போ வந்து நான் வேக வச்சுருக்க பட்டாணி, பச்சை பட்டாணி, மூக்கல்ல டபுள் பீன்ஸ் இதுவும் சேர்த்துக்கலாம். வீட்டுக்கு நார்மல் ரைஸ் நம்ம செய்வோம்ல, அதில் தான் நான் இப்போ வந்து வெஜிடபிள் பிரிஞ்சு செய்ய போகிறேன் பிரியாணி. பாருங்கள், இந்த அளவில் ஒரு கப்பு நான் அரிசி எடுத்திருக்கேன். அதில் 1/2 கப் ஊற்றிக்கலாம். 1 கப் ஊற்றிட்டேன். பாருங்கள், இப்போ 1/2 கப்பு நான் வந்து சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ வந்து அரிசி வந்து ஊற போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நார்மல் வீட்டுக்கு டெய்லி செய்கிற அரிசியிலே நீங்களே செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி சேர்க்கல, நான் இந்த அரிசியில் தான் இன்றைக்கி செய்கிறேன். இப்போ மூடி போட்டு இது நல்லா கொதிச்சு வெந்து வரட்டும் சாதம். பாருங்கள் நல்லா கொதி வருது. இப்போ வந்து கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நான் இந்த கரம் மசாலா வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன். நான் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க. பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மலருது சாதம். இப்போ இதை மூடி போட்டு வச்சிடலாம். பாருங்கள் தம் போடுற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கூட வந்து நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எடுத்து வச்சுருந்த புதினாவும் கொத்தமல்லி தூவிக்கலாம் மேலே. அவ்வளோதான். இதுக்கு மேலே தண்ணி போட்டிருக்கேன். தம் போட்டுடலாம். இப்போ ஸ்லோ பண்ணிக்கோங்க. ஸ்லோ பண்ணி ஒரு 20 நிமிஷம் வந்து அந்த தம்மிலே லைட் சூடுலேயே இருக்கட்டும். அப்புறம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். 20 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ வந்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வரும் பாருங்கள். வாங்க சாப்பிடலாம். சுவையான வெஜிடேபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.